கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2026 ஆங்கில புத்தாண்டு அடியேனாகிய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஆகிய நான் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே நம்ம தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது. ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரலும் 2026ஆம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும், பொதுவான பெயர்ச்சிகள் என்னென்ன, வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கா, இது என்ன அளவுக்கு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்றாக வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தில் என்னென்ன கோச்சார மாற்றங்கள் இருக்குது, அதாவது வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நம்ம இப்போ பார்க்குறது ஆங்கில வருடம். இப்போ இந்த வாக்கியப்படி இந்த வருஷம் அதாகப்பட்டது 1/1/2026 31/12/2026 365 நாளில் 3 கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது. 6/3/2026 சனி பகவானானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு. அப்போ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பெயர்ச்சி அப்படின்னாக்க மார்ச்சில் பெயரக்கூடியவர் சனி பகவான் பெயர்றாரு. சரி, அதுக்கு அடுத்த பெயர்ச்சி என்ன இருக்குது அப்படின்னாக்க தனக்காரகனான புத்திரக்காரகனான பிரகஸ்பதியான அந்தன கிரகமான குரு பகவான் இந்த ட்ரிப்பு வாக்கிய கணிதப்படி 2 முறை பெயர்றாரு. சரி, ஃபஸ்ட்டு முறை பெயர்றது இப்போ அவர் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுனத்தில் இருக்கார், அதில் வக்ரத்தில் இருக்கார். அடுத்தது இவர் மாறக்கூடியது கர்க்கடகத்துக்கு போகிறாரு. கர்க்கடகத்தில் அங்கே உச்சம் பெற்று இருக்கார். ஏற்கனவே குரு பகவான் அதிசாரம் வாங்கி சற்றேறக்குறைய 132 நாளைக்கு மேலே கடகத்தில் இருந்துட்டார். அதனால் இப்போ திருப்பி அவர் ரிலாகேஷன் ஆகி மிதுனத்துக்கு போயிட்டு கடகத்துக்கு மாறக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26/5/2026 ஃபஸ்ட்டு குரு பெயர்ச்சி. அதுக்கு அடுத்தது இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் மாறக்கூடியது சிம்மத்துக்கு மாறுறாரு. எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க 20/10/2026 சிம்மத்துக்கு மாறுறாரு. குரு சிம்மத்துக்கு வர்றது. இப்போ ராகு இருக்கிறது சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார். அப்போ சனியோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்கிறவர் ராகு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேது இருக்கிறது சூரியனுடைய வீட்டில். அப்போ அந்த வீட்டோட ஓனர் சூரியன், சூரியனுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க. அப்படியேற்பட்ட 2 கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 13/11/2026 ராகு கேது பெயர்ச்சி. இந்த வருஷம் தொடங்கும் போதே பார்த்தோம்னாக்க கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது இருக்கிறது சிம்மத்தில் இருக்கிறாரு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய 1/1/2026 சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்படியேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த வருஷம் மாறப்போகுது. ஐயா, இந்த வருஷம் பார்த்தீங்களே ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்க்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய இடத்துக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் போகக்கூடிய வாய்ப்புகள், நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பால் உற்பத்தி, பால் சம்பந்தப்பட்ட உற்பத்திகள், அதாவது ஆடை சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இராணுவ தளவாடங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் சிறிதளவு போர் பதட்டம், அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜூன் ஜூலையில் கொஞ்சம் போர் பதட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடு நம்மளுடைய சைனா பார்டர் அந்த மாதிரியான விஷயங்களும், பாகிஸ்தான் பார்டர் இந்த சைட்லேயும் நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, குருவினுடைய மாற்றமும் சரி, சனியினுடைய மாற்றம் பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. சனியினுடைய மாற்றத்தினால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும், நிறைய வெளிநாட்டிலிருந்து, அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்து அதிகமாக பணம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் சைடில், ஏன்னா ராகு வந்து மகர ராகுவாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் கடைசிக்குள்ளே, அதாவது டிசம்பர் 2026க்குள்ளே மிகப்பெரிய ஆளுமையை இந்த வான் உறுதி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியா கொண்டு வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு 11,500 இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அது 14,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஓரளவு அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகும். ஏன்னா போன வருஷம் அதிகமாக தங்க விலை ஏறும்னு சொன்னோம், அதே மாதிரி அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெள்ளி விலை ரொம்ப அதிகமாக ஏறும். வெள்ளி விலை பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டம். இப்போ அதாவது இப்போது 170 180 ரூபா ரேஞ்சில் இருக்குதுன்னா இது வந்து 300 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இப்போ 84-85,000 பாயிண்ட் இருக்கிறது சென்செக்ஸ். இது வந்து 95,000 பாயிண்ட் இருக்கும். போன வருஷம் வந்து ஏற்கனவே சொன்னோம் 72-71,000 பாயிண்ட் இருக்கும்போது 85,000 பாயிண்ட் டிசம்பரில் தொட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் போன வருஷத்தினுடைய இதுவை. இந்த வருஷம் வந்து 95,000லேருந்து 1,00,000 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். இந்தியனுடைய பங்கு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளை சார்ந்தே இருக்காது. அதாவது முன்னெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து பணத்தை போட்டு எடுத்ததுனால தடால்னு விழுந்துருச்சு இந்த மாதிரியான பேச்செல்லாம், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டார் அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்தியர்களுடைய சுய உழைப்பின் பணமே வந்து அதிகமாக போய் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸே கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட 90-95,000 பாயிண்ட்டை தாண்டி போகக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய சென்செக்ஸ் வலுப்பெறும். நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப ஏறும். ரியல் எஸ்டேட்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கால்காணி நிலம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா, இப்போது 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகிடலாம். அந்த மாதிரி டிமாண்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் மெட்ரோ சிட்டிஸ் நியர்பையில் இருக்கக்கூடியது 100 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கி, அதாவது ஒரு 20-25 வருஷம் 30 வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடி போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை காட்டும். 20 வருஷம் 30 மடங்கு விலைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேங்கிங் செக்டரில் வந்து அதிகமான லோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேங்கிங் செக்டரில் ஃப்ராட்ஸ் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. அதுவும் வந்து பார்த்தோம்னா நவம்பர் டிசம்பரில் 2026 ஃப்ராட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்களேயானால் மொத்தத்தில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். இந்திய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். படைப்புகள் நிறைய இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரும். மிச்ச வெளிநாட்டு, அதாவது மேற்கிந்திய விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது 9ஆம் இடம் மிகுந்த வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் பெரிய மாற்றங்கள், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன்கள் அமையும், நல்ல ஒரு செல்வாக்கு அமையும், உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மார்ச் மாதத்திலிருந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரத்திலேருந்து 7.5 சனி ஆரம்பிக்கிறது. 12ஆம் இடத்தில் சனி பகவான். அதனால் வந்து சிறு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் 5ஆம் மாதத்துலேருந்தே குருவினுடைய பார்வை வந்துடுறது. ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போகிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று போயிருக்கார். 9ஆம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் உச்சம் பெற்று போகிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரும். தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய வீடு நிலம் இதெல்லாம் வந்து நல்ல அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையப்படுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசியில், அதாவது ஒரு 5ஆம் மாதம், அதாவது 10ஆம் மாதத்துக்கு மேலே, அக்டோபருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா குரு 5ஆம் இடத்துக்கும் போயிடுறார். 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். சரி, இந்த வருஷத்தில் குருவினுடைய மாற்றம், அதாவது சிம்மத்துக்கு போகிறதும் ராகு கேதுவின் மாற்றம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மேஷம் அப்படின்னாலே தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க செவ்வாய். அவங்க இந்த வருஷம் மாறும் பொழுது 9ஆம் இடத்துல சூப்பராக இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கடந்த காலகட்டங்களில் மேஷராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தார். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தொழில் செய்கின்ற வியாபாரம் எல்லாம் அதீத லாபம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவோடைய வீட்டில் சனி பகவான் வர்றாரு. இப்போ இந்த குருவோடைய வீட்டில் சனி பகவான் வர்றது நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்தால் விரயச்சனி, ராசியில் வந்தால் ஜென்மச்சனி, ராசிக்கு முன்னாடி வந்தால் பாதச்சனி. அப்போ உங்களுக்கு 7.5 சனி தொடங்கியாச்சு. எப்போ? 6/3/2026 தொடங்கியாச்சு. இந்த இதை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே 7.5 சனியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட் ரவுண்டு பங்கு சனி, 2வது ரவுண்டு பொங்கு சனி, 3வது ரவுண்டு கண்டச்சனி, 4வது ரவுண்டு மரணச்சனி அப்படின்ட்டு தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. இப்போ நாங்கள் சொல்கிற பலன் எல்லாமே வாக்கியப்படி 27 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு மங்கு சனி, 27லேருந்து 54 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனி, 54லேருந்து 81 வயசில் இருக்கிறவங்களுக்கு கண்டச்சனி. இதை மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு பலன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். இப்போ 27 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களாக இருந்தாக்க பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, படிப்பில் கவனமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, உத்தியோகத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அசுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே 27லேருந்து 54க்குள்ளார இருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு சுப விரயம் இருக்கும். சுப விரயம் அப்படின்னா புதிய வண்டி வாங்கிறது, புதிய வாகனம் வாங்கிறது, வீடு புதுசாக கட்டுறது, அதே போல் குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலத்துக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டங்கள். இதே 3வது ரவுண்டாக இருந்தாச்சு அப்படின்னாக்க சர்ச்சில் கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் போகக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். அடுத்தது நம்ம கரெக்டாக போனாலும் பின்னாடி வரவங்க கரெக்டாக வரணும். அப்போ இந்த 6/3/2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும், அதாவது மேச ராசியில் ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுக்காரங்களுக்கு இதை பின்பற்றணும். எது வரையிலும்? 31/12/2026 வரையிலும் 7.5 சனி தொடங்கிடுச்சு. சரி, அடுத்தது சாமி ஆரம்பிக்கும் போதே பயமுறுத்தி விட்டுட்டீங்களே, ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க, தனக்காரங்கனான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் எத்தனை நாள் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 26/5/2026 வரையிலும் அவர் அங்கே இருந்துட்டு 26 மாறுறாரு. எங்கே மாறுறாரு? கடகத்துக்கு மாறுறாரு. கடகத்தில் உச்சம் பெற்ற குருவாக இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய 7.5 சனி நடக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு. அப்போ சனி கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குருவின் பார்வையால் குறைப்பார். சரி, இது எத்தனை நாள் சாமி இருக்கும் அப்படின்னா ஒரு 5 மாதம் இருக்கும். இந்த 5 மாதம் அப்படின்றது 20/10/2026 வரலும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னாக்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு 5ஆம் இடம்ன்றது சிம்மத்துக்கு வராரு. சிம்மத்துக்கு வந்துட்டு அவருடைய பார்வை ராசியிலேயே விழுது. அப்போ சமாளிக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு. பொருளாதார ரீதியாகவும் சரி, அதுக்கு அடுத்தது உடல்நல ரீதியான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி கொடுப்பாரா? குரு பெயர்ச்சி கொடுப்பாரு. சரி, அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான்
கிட்டத்தட்ட வருஷ கடைசியில் தான் பெயர்றாங்க. இதில் ஒரு 17 நாள், அதில் ஒரு 31 நாள், 38 10 48, ஒரு 2 மாதம் இருக்கிறாரு. இப்போ இந்த 2 மாதம் இருக்கக்கூடியது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ராகு கேது எப்போதுமே இடவேட்டில் போவாங்க அப்படின்ட்டு. அப்போ இவர் எங்கே போயிடுறாரு அப்படின்னா கும்ப ராகுக்கு பதில் மகர ராகுவாக மாறுறாரு. ஆனாலும் அது சனியோடைய வீடு, சனியோடைய வேலையை தான் செய்யணும். அப்போ இந்த மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியான சனியே வர்றாரு. அப்போ வியாபாரம் நல்லபடியாக இருக்குமா? வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஆனால் அலைச்சல்களும் இதுவும் இருக்கும். இறுதி முடிவு நல்லபடியாக இருக்குமா? இறுதி முடிவு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் போராட்டம் பண்ணி தான் உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். அப்போ இந்த 3 பெயர்ச்சிகளுமே இந்த காலகட்டங்களில் 1/1/2026 31/12/2026 வரலும் மேஷராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமாக இருக்குமா? அதி அற்புதமாக இருக்கும். சரி சாமி, எனக்கு இப்போ இந்த வருஷத்தில் வருது, ஒரு சில நற்பலன்களும் சொல்லியிருக்கிறீங்க, ஒரு சில கெடுபலன்களும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நான் வருஷம் ஃபுல்லாக எந்த சாமியை நான் கும்பிட்டா எனக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும், இல்லை பிரச்சனைகளை எனக்கு சாதகமாக மாற்ற முடியும் அப்படின்னாக்க மேஷத்துடைய அதிபதி அப்படின்றது பொறுத்தளவுக்கு எம்பெருமான் முருகப்பெருமான். அதுலேயும் பலம் வாய்ந்த முருகன் அப்படின்றது பொறுத்தளவுக்கு திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான். இந்த வருஷம் 1/1/2026 பிறந்ததுலேருந்து குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு ட்ரிப்பாவது திருச்செந்தூர் எம்பெருமான் முருகப்பெருமானை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. அது சத்ரு நிவர்த்தி ஸ்தலம். ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால சத்ருவோடைய நிவர்த்தி ஸ்தலம். அதே போல் குருவாக இருக்கக்கூடிய ஸ்தலம், கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. அங்கே பொறுத்தளவுக்கு பைபுரு சன்னதியும் இருக்குது, ஆயுள்காரன் சன்னதியும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது திருச்செந்தூர் போயிட்டு எம்பெருமான் முருகனை வணங்கிட்டு வாங்க. சாமி எனக்கு அது அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வாங்க. அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு இந்த வரக்கூடிய 1/1/2026 31/12/2026 வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை எப்படியாவது பக்கத்தில் உள்ள ஒரு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. அதுவும் முடியாது அப்படின்னா வீட்டில் டெய்லி காலையில் கந்த சஷ்டி கவசம் படிங்க, சாயங்காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேளுங்க. அப்போ வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, இந்த 7.5 சனியினால் வரக்கூடிய பிரச்சனை, குரு 3, 4, 5 இருக்கக்கூடிய பிரச்சனை, இது ராகு மாறக்கூடிய பிரச்சனை, அத்தனையும் தவிர்க்க முடியுமா? அத்தனையும் தவிர்க்க முடியும். சரி, இதை இந்த மேஷராசிக்கு கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மேஷ ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் இந்த வருஷம் குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றமாக கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் போகிறது அவங்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் வரக்கூடிய வாய்ப்புகள், உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் சனியின் மாற்றத்திற்கு பிறகு சனி பகவானை பார்க்குறார், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அதனால் 7.5 சனியின் தாக்கம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உச்சம் பெற்ற குரு பகவான் வேறு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய குடும்பத்தில் சுப செலவுகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரேன்னு பயப்பட தேவையில்லை. 12ஆம் இடத்துல வந்தால் விரயங்கள் வரும். விரயங்கள் சுப விரயங்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. PG போஸ்ட் கிராஜுவேஷன் நல்லபடியாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையிறது. தொழிலில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலின் மூலியமாக அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் வரக்கூடிய லாபம் அதே அளவுக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்திக்கு உண்டான காலம். ஏன்னா குரு பகவான் 2வது முறையாக இந்த வருஷ கடைசியிலேயே மாறுறார். அதாவது நவம்பர் மாதமாக அக்டோபர் மாதமாக மாறுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் கண்டிப்பாக திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அதோடு பார்த்தாலேயானால் உங்களுடைய தீர்க்கமான சிந்தனையின் மூலியமாக எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால
அக்டோபர் நவம்பருக்கு மேலே சிறு சிறு மனக்லேசங்கள், உடல் சுகமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும். நவம்பருக்கு மேலே தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு போகும்போது புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய மாற்றம், ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 10ல் ராகு, அதுவும் மகர ராகுவாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனும் அங்கே உச்சம் பெறுறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை உங்களுடைய தொழிலில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அதிகமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். என்ன இருந்தாலும் 7.5 சனி ஆரம்பித்ததுனால சிறு சிறு தடங்கல்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் நிச்சயமாக வரும். அதையும் தாண்டி வெற்றி இலக்கை நோக்கி செல்லக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அதீதமான வெற்றியை நிச்சயமாக அடைந்து 95 விழுக்காடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த 2026 அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.